கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 8:15. In English it's 2 Corinthians 8:14. In English it's 8:14. சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கும் இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கும் உதவுவதாக. அப்போ என்ன சொல்கிறாரு? அவங்களுடைய செல்வம் அவங்க வறுமைக்கு உதவுச்சு. எப்படி இந்த கொரிந்து சபைக்கு அவங்க தான் காசு கொடுக்குற லெவலில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு எங்கே வறுமை வந்துச்சு? அவர்கள் ஆவிக்குரிய முறையில் வறுமையாக இருந்தாங்க. அதனால தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அங்கேருந்து எருசலேம்லேருந்து வந்த சுவிசேஷம் இவங்களை நித்தியத்துக்கு ஐஸ்வர்யவான்களாக மாறிச்சு. ஆனால் இவர்களுடைய இக்காலத்தில் உள்ள இவர்களுடைய செல்வம், ஆனால் அவங்ககிட்ட இருந்து வர்ற செல்வம் என்ன வந்துச்சு? நித்திய காலத்துக்கு உள்ள செல்வம். அப்போ எருசலேம்லேருந்து சுவிசேஷம் அவங்களுக்கு வந்தது. அந்த சுவிசேஷத்தினால இவர்கள் நித்திய காலத்திற்கும் பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யவான்களாக மாறினாங்க. அதனால நீங்கள் பரலோக ஐஸ்வர்யவான்களாக மாறினீங்க. இக்காலத்தில் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவக்கூடியதான். ஏன்னா இப்போ நீங்கள் பரலோக ஐஸ்வர்யவான்களாக மாறிட்டீங்க, பூமியிலையும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீங்க. அவங்க பரலோக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க, ஆனால் பூலோகத்தில் வறுமையில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு வரும்போது இந்த சமநிலை பிரமாணம் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்கிற சமநிலை பிரமாணம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதான். இதை நம்ம தெளிவாக பார்க்குறது எங்கே பார்க்குறோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17-18 சொல்லும்போது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. என்ன, நீ பணக்காரனாக இருந்தால் என்ன பண்ணு? உன் பணத்தை கொண்டு பரலோகத்தில் சொத்து சேரு. என்ன பண்ணு? நற்கிரியையில் நீ தேர்ந்தவனா வா. யாருக்கு உதவி செய்ய முடியும், யாருக்கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி பார்த்து அவர்களுக்கு பொருள் உதவி செய்யக்கூடியவனா வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். அதாவது உனக்கு என்னென்ன உன்கிட்ட இருக்கிற பொருளை வைத்து யாருக்கு என்ன இல்லையோ அவர்களுக்கு உதவி செய்யும்போது நீ என்ன காட்டுற? நான் அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கலை, ஆனால் நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த நிலையான தெய்வத்தின் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ தான் இங்கே சமநிலை உண்டாகும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த சமநிலைங்கிறது நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சமநிலை பிரமாணங்கிறது இந்த உலகம் முழுவதற்கு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காரியம். உலகத்தில் உள்ள பணக்காரன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற, இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இலங்கையில் உள்ள எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு காரியம் என்ன? பெரிய பணக்காரனா யாரை சொல்லுவீங்க? அம்பானி, அதானியை சொல்லுவீங்க. அவர்கள் தான் இன்றைக்கி எக்கச்சக்கமாக சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் நமக்கு தலை சுற்றுற அளவுக்கு பெரியதாக இருக்குது. ஆனால் அவர்கள் அந்த காசை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் இன்னும் தங்களை பெரியவான்களாக ஐஸ்வர்யவான்களாக மாற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு கிறிஸ்தவனுக்கு சுகம் இல்லை, இன்னொரு கிறிஸ்தவனுக்கு கஷ்டம், இன்னொரு கிறிஸ்தவனுக்கு உதவி செய்யணுங்கும் போது தன்கிட்ட இருக்கிற தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடியதை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன, நீ உன்னுடைய தேவைக்கு மேலே இருக்கிற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அப்போ உன்னுடைய வறுமைக்கு மேலே உள்ள காரியத்தை, உன்னுடைய தேவைகளுக்கு மேலே உள்ளதை வறுமையில் வாடுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய், உங்களை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிறைவை கொடுக்குறீங்க.
அப்போ என்ன ஆகுது, இந்த நிறைவு சரியாக நிறைவிலிருந்து குறைவு வரும்போது என்ன வந்துடுது, நிறைவும் குறைவும் சேரும்போது ஒரு சமநிலை உண்டாகிறது. அப்போ நம்ம ஒரே சரீரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இது நடக்கிறது. இது சோசியல் காஸ்பெல்ல. ஏன்னா நீங்கள் இது தயவு செய்து சரியாக புரிந்து கொள்ளணும். நம்ம சொல்லுவது கம்யூனிசம் இல்லை. கம்யூனிசம் தான் எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும்னு சொல்கிற அந்த கொள்கை அவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டது. ஆனால் நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறது, சபையில் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறவன் அவன் விருப்பப்பட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நான் இல்லாதவர்களுக்கு கொடுப்பேன் என்று மன விருப்பத்தின்படி கொடுப்பது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ நாங்கள் கேட்டதின் பிரகாரமாய் ஆண்டவரே, எங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு நாங்கள் வறுமையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து அதன் மூலமாய் சமநிலை பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.